வணக்கம் அன்பர்களே. இன்றைய காணொளியில் இந்தியாவின் வரலாற்றில் மறைந்து போன ஒரு அத்தியாயம், ஆனால் கல்வெட்டுகளில் மட்டும் உயிருடன் இருக்கும் ஒரு உண்மை சம்பவத்தினை காண்போம். இது ஒரு ஆங்கிலேய படைத்தளபதியின் கதை, அவரது மனைவியின் கதை மற்றும் ஒரு கடவுள் மனிதனாக வந்து காத்தருளிய அதிசய கதை. லெப்டினன்ட் கலோனல் சி மார்ட்டின் என்னும் ஆங்கிலேயர் 1879ஆம் ஆண்டு ஆப்கனுக்கு எதிரான போரில் படைத்தளபதியாக இருந்தார். எப்போதும் தன் மனைவிக்கு கடிதம் எழுதுவதை வழக்கமாக வைத்திருந்தார். ஆனால் பல நாட்களுக்கு பிறகும் அவரது கடிதம் வராமல் போகவே மனைவி மிகுந்த வருத்தமுற்று செய்வதறியாமல் ஒரு குன்றின் மேல் இருக்கும் சிவன் கோவிலை கண்டார். சிவன் கோவிலின் உள்ளே சென்று பார்த்தபோது வேதியர்கள் மந்திரம் ஜபித்துக் கொண்டிருந்தார்கள். தனது ஆழ்ந்த துன்பத்தினை அவர்களிடம் உரைத்தபோது அவர்கள் சிவனின் மீது நம்பிக்கை கொண்டு நாமாவளி கூறி பிரார்த்திக்க வலியுறுத்தினர். வேதியர்கள் சொன்ன வழிமுறையை பின்பற்றி மிகுந்த நம்பிக்கையுடன் 11 நாட்கள் தொடர்ந்து சிவபெருமானின் நாமாவளி கூறி வேண்டினார். 11ஆம் நாள் முடிவில் மார்ட்டினிடம் இருந்து கடிதம் வந்தது. தோற்கும் நிலையில் இருந்த போரில் படைகள் சூழ்ந்திருக்கும் போது போர்க்களத்தில் நிலைமை மோசமாகியது. எதிரிகள் சூழ்ந்து கொண்டனர். தோல்வி நிச்சயம் என்று கர்னல் உணர்ந்த தருணம் அப்போது ஒருவர் வந்தார். புலித்தோலை அணிந்திருந்தார். கையில் 3 முனை கொண்ட கூரிய ஆயுதம் அவரின் தோற்றம் மெய்சிலிர்க்க வைத்தது. அவரை பார்த்ததும் படைகள் பின்வாங்கியது. நீ எனக்காக அவரிடம் நம்பிக்கை கொண்டு வேண்டியதன் பேரில் அவரே நேரடியாக காப்பாற்ற வந்ததாக கூறினார் என்று தன் மனைவிக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது. ஆங்கிலேய படைத்தளபதியை காக்க நேரில் தோன்றிய சிவபெருமானை அவரே வர்ணித்து அனுப்பிய கடிதம் தற்போது பைஜிநாத் மகாதேவ் கோயிலில் கல்வெட்டாக உள்ளது. அவரின் வேண்டுதலின்படி 1883இல் கர்னல் மற்றும் அவரது மனைவி ரூபாய் 16,000 ஆலயத்தை புதுப்பிக்க நன்கொடையாக அளித்தனர். இப்போதும் அந்த கல்வெட்டு இமாச்சல பிரதேசத்தின் காங்க்ரா மாவட்டத்தில் உள்ள பைஜிநாத் மகாதேவ் கோவிலில் உள்ளது. இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த ஒளியலை வரிசைக்கு சந்தாதாரராக மாறுங்கள். நன்றி, வணக்கம். இவள் கனா.